Welcome student, class 8 science unit 8 universe and space science part 2.2 and 2.3 India's space programs. Universe and space science இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives-ஆ know about the parts of rockets and the types of rocket fuel, understand the principle behind launching of rockets, list out the achievement of Indian space programs Chandrayaan and Mangalyaan, know about NASA and contributions of India in NASA. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்தியாஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். அதில் போன வீடியோவில் சந்திராயன் 1 பார்த்தோம். இன்றைக்கி மங்கள்யான் அண்ட் சந்திராயன் 2 பார்க்க போகிறோம். கான்செப்ட் மேப் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ராக்கெட். அந்த ராக்கெட்டில் வந்து ராக்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட் அடுத்ததாக ப்ரொப்பல்லண்ட் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டாபிக் வந்து இந்தியாஸ் ஸ்பேஸ் மிஷன். இதில் சந்திராயன் 1 மங்கள்யான் சந்திராயன் 2 இருக்குது. சந்திராயன் 1 அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மங்கள்யான் சந்திராயன் 2 பார்க்க போகிறோம். அடுத்ததாக தேர்டு டாபிக் வந்து நாசா. Mangalyaan Mars vehicle. After the successful launch of Chandrayaan 1, ISRO planned an unmanned mission to Mars Orbiter mission and launched a space probe on 5th November 2013 to orbit Mars orbit. Mars அப்படிங்கிறது வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கள்வார் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இதை ஒரு மங்கள்யான் அப்படிங்கிற மிஷனை வந்து இஸ்ரோ அனுப்பியிருக்காங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சந்திராயன் 1 நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண பிறகு இஸ்ரோ வந்து மனிதர்கள் இல்லாத ஒரு மிஷனை வந்து மார்ஸுக்கு அனுப்பியிருக்காங்க. 5th November 2013 அதை அனுப்பியிருக்காங்க. மார்ஸோட ஆர்பிட்டில் போய் அதை ஆர்பிட் ஆகிற மாதிரி. ப்ராப் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் வெஹிக்கிள் அப்படின்னு அர்த்தம். வாஸ் லான்ச்டு பை PSLV ராக்கெட் ஃப்ரம் த ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. PSLV அப்படின்னு சொன்னால் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம 3 அப்ரிவேஷன் படிக்கிறோம். அதாவது இஸ்ரோ, MOM மார்ஸ் ஆர்பிட்டார் மிஷன், அடுத்ததாக PSLV. Mars Orbiter mission is India's first interplanetary mission. இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிளானட்ஸில் நம்ம முதல்ல வந்து இன்டர்பிளானிட்டரி மிஷனாக இந்த மார்ஸுக்கு தான் நம்ம அனுப்பியிருக்கோம். By launching Mangalyaan, ISRO became the 4th space agency to reach Mars. மங்கள்யான்ங்கிறத நம்ம அனுப்புனது மூலமாக மார்ஸ் வந்து ரீச் ஆனது. அது ஸ்பேஸ் ஏஜென்சியில் நம்ம 4th பிளேஸில் இருக்கோம். Mangalyaan probனா space vehicle. Mangalyaan space vehicle traveled for about a month in Earth's orbit and then it was moved to the orbit of Mars by a series of projections. முதல்ல வந்து எர்த்தோட, இப்போ இதுதான் எர்த் அப்படின்னு சொன்னால் எர்த்தோட ஆர்பிட்டில் இருந்து அது வெளியில் போகிறதுக்கே 1 month ஆயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறோம். எப்படி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆகி போகிறீங்களோ அதே மாதிரி இங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஜெக்ஷனை கொடுத்து மார்ஸோட ஆர்பிட்டை ரீச் ஆக வைக்கிறோம். இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டு இன் த மார்ஸ் ஆர்பிட் ஆன் 24th September 2014. கிட்டத்தட்ட வந்து 10 months வந்து அது ட்ராவல் பண்ணி மார்ஸோட ஆர்பிட்டை வந்து ரீச் ஆகிருக்கு. ஏன்னா இதை அனுப்புனது வந்து நவம்பர் 2013 அனுப்பியிருக்கோம். இது மார்ஸ் போய் ரீச் ஆனது வந்து 2014 செப்டம்பருக்கு போய் இது வந்து ரீச் ஆகிருக்கு. மார்ஸ் ஆர்பிட்டார் மிஷன் MOM சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் எ பீரியட் ஆஃப் 3 years in the Martian orbit and continues to work as expected. இது வந்து மார்ஷியன் ஆர்பிட்டில் 3 years சுற்றிட்டு இருந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அது வேலை செஞ்சுருக்கு. ISRO has released the scientific data received from the Mangalyaan in the past 2 years up to September 2016. இது 3 years ஃபங்க்ஷன் ஆனதில் 2 yearsக்கான ஃபோட்டோஸ் மட்டும் நமக்கு இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது அப் டு செப்டம்பர் 2016, அதாவது 2014 போய் அது லான்ச் ஆகி தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. 2016 செப்டம்பர் வரைக்கும் அது ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. More to know.
Mars is the fourth planet from the Sun. It is the second smallest planet in the solar system. இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம். நீங்கள் ப்ரைமரி செக்ஷன்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இதில் வந்து 8 பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் ஆஸ் 9 பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இது சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெர்க்குரி, வெரிங்கிறதுக்கு வீனஸ், எஜுகேட்டட் அப்படிங்கிறதுக்கு எர்த், மதர் அப்படிங்கிறதுக்கு மார்ஸ், ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஜூபிட்டர், ஷோட் அப்படிங்கிறதுக்கு சர்டன், ஆஸ் அப்படிங்கிறது யுரேனஸ். 9 பிளானட்ஸ் அப்படிங்கும்போது நெப்டியூன் அண்டு ப்ளூட்டோன்னு வரும். இப்போ ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரைமரியிலேருந்து படிச்சுட்டு வரும்போது அந்த 8 பிளானட்ஸ் நம்ம படிக்கும்போது இது வந்து 4th பிளானட்டாக இருக்குது. எர்த்துக்கு அடுத்ததாக இருக்குது. இதுதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட்டு. Mars is called as the red planet because of its reddish color. இது வந்து ரெட் கலரில் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகம் ஜோசியம் பார்க்கும்போது சொல்லுவாங்க. செவ்வாய் அப்படின்னு சொன்னால் அது ரெட் கலரில் இருக்கும். செவ்வாய்க்கு வந்து நம்ம டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து செவ்வாய்க்கிழமை போனால் உடனே சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இது வந்து மருந்துக்கான ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் வந்து இதோட கிரக நிலைக்கு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அயன் ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் அண்ட் ஆல்சோ இன் இட்ஸ் டஸ்டி அட்மாஸ்பியர் கிவ்ஸ் த ரெட்டிஷ் கலர் டு தட் பிளானட். அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இரும்பு துரு பிடிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெட் கலர் தெரியும். அதனால் அந்த ஃபெரஸும் ஆக்சிஜனும் நமக்கு சேரும்போது அயன் ஆக்சைடு ப்ரெசன்ட் ஆகுது. அதனால அது வந்து ரெட் கலரில் இருக்குது. அந்த டஸ்டி அட்மாஸ்பியரும் ரெட்டிஷ் கலரில் நமக்கு கொடுக்குது. மார்ஸ் ரொட்டேட்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் ஒன்ஸ் இன் 24 hours 37 minutes. அது தானே சுற்றுறதுக்கு தன்னோட ஆக்சிஸில் தன்னையே சுற்றிக்கிறது 24 hours. கிட்டத்தட்ட எர்த்து மாதிரியே இருக்குது. மார்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் ஒன்ஸ் இன் 687 days. கொஞ்சம் அப்படியே எர்த்து வந்து டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சன்னை சுற்றிட்டு வர்றதுக்கு 687 days ஆகுது. The rotational period and seasonal cycles of Mars are similar to that of Earth. rotational periodum அதோட seasonal cyclesum எர்த்துக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால astronomers are more curious in the exploration of Mars. அதனால் இது கிட்டத்தட்ட பூமியை ஒத்து இருக்குது, எர்த்து மாதிரியே இருக்குங்கிறதுனால இங்கே மனிதர்கள் வாழ முடியுமாங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் இருக்குது. So they have sent many unmanned spacecraft to study the planet's surface, climate and geology. அதனால தான் நிறைய வந்து ஸ்பேஸ் கிராஃப்டை இங்கே அனுப்பி இதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி இருக்கும், இதோட லேண்டு பூமி நிலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Activity 4. Gather information about the planets in the solar system. Can we reach all the planets in the solar system? Discuss in the classroom. நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து கேதர் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லா பிளானட்ஸை பற்றியும். இதை நம்ம ப்ரைமரி செக்ஷன்லேருந்தே படிச்சுட்ருப்போம். அதுவும் எஸ்பெஷலி ஜியாகிரஃபியில் நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க. இதில் வந்து நம்மளால் சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸுக்கும் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம முடியாதுன்னு சொன்னாலும் இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக நம்மளால் எல்லா பிளானட்டையும் ரீச் பண்ண முடியும். இதை அவங்க கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மங்கள்யான். மங்கள்யானை எதுக்காக நம்ம அனுப்புகிறோம்? த ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த மங்கள்யான் மிஷன். டு டெவலப் த டெக்னாலஜி ரெக்யர்டு டு இன்டர்பிளானிட்டரி மிஷன். இப்போ இதில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னு சொன்னால் நம்ம டெக்னாலஜியில் வந்து இன்னும் டெவலப் ஆகி அடுத்தடுத்த பிளானட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும். டு எக்ஸ்ப்ளோர் த சர்ஃபேஸ் ஆஃப் த மார்ஸ். மார்ஸோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. டு ஸ்டடி த கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஆஃப் மார்ஸ். மார்ஸோட அட்மாஸ்பியரில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதோட கான்ஸ்டிடியூவன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபியூச்சர் பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் பாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் ஆன் த பிளானட். ஃப்யூச்சரில் இங்கே மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற தகவல்களை சேகரிக்கிறதுக்கும் பாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் ஆன் த பிளானட், முன்னாடி யாராவது இருந்து இப்போ அந்த இனங்கள் அழிந்து போயிருக்காங்கிற மாதிரியும் அவங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக இதை அனுப்பியிருக்காங்க.
Do you know India became the first Asian country to reach Mars and the first nation in the world to achieve this in the first attempt. இந்த மார்ஸ் மங்கள்யான்கிற மிஷனை அனுப்புனதில் நம்ம 2 விஷயங்கள் ஃபஸ்ட்டாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஏசியா காண்டினென்ட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு மார்ஸுக்கு மிஷன் அனுப்புனதில். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மார்ஸுக்கு வந்து நம்ம 4வது ஸ்பேஸ் ஏஜென்சியாக மங்கள்யானை அனுப்பியிருக்கோம். அப்போ நமக்கு முன்னாடி 3 பேர் அனுப்பியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்க்க போகிறோம். சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், நாசா and European Space Agency are the 3 other agencies that reached Mars before ISRO. அப்போ இவங்க தான் சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், நாசா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்டு ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, அண்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆர் த 3 other agencies that reached Mars before ISRO. நம்ம இஸ்ரோவுக்கு முன்னாடி, இஸ்ரோ அனுப்புனது மங்கள்யான், நமக்கு முன்னாடி இவங்க அனுப்பிட்டாங்க. சந்திராயன் 2 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சந்திராயன் 2 அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ நம்ம எடுக்கும்போது 2021 இருக்கும், அதாவது 2021 அகாடமிக் இயரில் இருக்கும். இந்த 8th ஸ்டாண்டர்டுக்கான புக்கை வந்து அவங்க மாற்றினது வந்து 2019-20. இந்த 2019-20 8th புக்கு புதுசாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாற்றும்போது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ டேர்ம் 3 வர்றதுக்கு முன்னால் டேர்ம் 1 வந்து டீச்சர்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது சந்திராயன் 2 வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க. இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வந்து அதே வருஷத்தில் வந்து டேர்ம் 3 புக்கில் வந்து வந்துருச்சு. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தங்களோட சிலபஸை வந்து அப்டேட்டாக வச்சுருக்காங்கங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. இந்த 2020-21 வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஒன்று சேர்த்து ஒரே புக்காக வெளியிட்டுட்டாங்க. Chandrayaan 2. ISRO, Indian Space Research Organization, has currently launched a follow-on mission to Chandrayaan 1 named as Chandrayaan 2 on 22nd July 2019. அப்போ Chandrayaan 1 வந்து தொடர்ச்சியாக ஜூலை 2019 22nd அன்னைக்கு சந்திராயன் 2 வந்து அனுப்புகிறாங்க. சந்திராயன் 2 மிஷன் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் மிஷன் கம்பேர்டு டு ப்ரீவியஸ் மிஷன்ஸ் ஆஃப் இஸ்ரோ. இப்போ இதுக்கு முன்னாடி இஸ்ரோ அனுப்பியிருந்த சந்திராயன் 1 மங்கள்யானை விட இது கொஞ்சம் சிக்கலானது. இட் brought together an ஆர்பிட்டார், லேண்டர் அண்டு ரோவர். ஏன்னு சொன்னால் இந்த மிஷன் வந்து ஒரு ஆர்பிட்டார், லேண்டர், ரோவர் இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு போகுது. ஆர்பிட்டாருங்கிறது அந்த நிலாவோட ஆர்பிட்டில் வெளியில் நிற்கும். லேண்டர் அப்படிங்கிறது உள்ளே போய் லேண்ட் ஆகும். ரோவர் அப்படிங்கிறது அது உள்ளே இருந்து ஒரு பார்ட் வெளியில் வந்து ரோமிங் பண்ணும். இந்த 3லையுமே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஆர்பிட், லேண்ட், ரோவர். ரோமிங்கை தான் ரோவர்னு சொல்கிறோம். இட் எய்ம்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் சவுத் போல் ஆஃப் த மூன் பிகாஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சவுத் போல் ரிமைன்ஸ் இன் ஷேடோ மச் லார்ஜர் தேன் தட் ஆஃப் நார்த் போல். இப்போ இதோட முக்கிய நோக்கம் வந்து மூனோட சவுத் போலை பார்க்குறது தான். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னு சொன்னால் இந்த சவுத் போல் வந்து ரொம்ப நிழல் பகுதியாக தான், அதிகமான நார்த்தை விட சவுத் போலில் ஷேடோ வந்து மிக அதிகமாக இருக்கிறதுனால அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் இதோட நோக்கம். ஆர்பிட்டார். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து லேண்டர். இந்த லேண்டர் வந்து ஓப்பன் ஆகி இந்த மாதிரி வரும். அப்போ அதில் இருந்து 6 வீல்ஸோட இந்த ரோவர் வந்து வெளியில் வரும். இது பேர் லேண்ட் ஆகிறதுனால லேண்டர். இது வந்து ஃபுல்லாக போய் ரோமிங் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ரோவர். ஆர்பிட்டர். It revolves around the moon and it is capable of communicating with the Indian Deep Space Network at Bailalu as well as Vikram lander. இது வந்து ஆர்பிட்டார் அப்படின்னு சொன்னால் இங்கே மூன் இருக்குது, இங்கே வந்து எர்த் இருக்குது. மூன்லேருந்து கிடைக்கக்கூடிய லேண்டர் அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்பிட்டார் வாங்கி எர்த்துக்கு அனுப்பும். அதே மாதிரி எர்த்து கொடுக்குறத எல்லாத்தையும் இது வாங்கி லேண்டருக்கு வந்து தகவல் அனுப்பும். இதுதான் இவங்க சொல்ல வராங்க. Lander. It is named as Vikram in the memory of Dr. Vikram A. Sarabhai, the father of Indian Space Program. இப்போ ஏன் இந்த லேண்டருக்கு விக்ரம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால், விக்ரம் சாராபாய்ங்கிற சயின்டிஸ்ட்டை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக பேர் வைக்கிறாங்க. அவர் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், அப்துல் கலாம் சார் எழுதின அக்னிச்சிறகுகள்ங்கிற புக்கை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க
அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு மிஷினை வந்து வாங்கிட்டு வர சொல்லி ஒரு சிட்டிக்கு அனுப்புவாங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த மிஷினை வாங்கிட்டு வரும்போது அந்த ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகும்போது ஃபயர் ஆகிடும். அப்போ எல்லா பேசஞ்சர்ஸும் வேகமாக ஓடி வரும்போது ஃபயர் அதிகமாகிட்டே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் வந்து தன்னோட உடைமைகள் எல்லாத்தையும் மறந்து, தன்னோட உயிரையும் மறந்து, அந்த பொருளுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன் நெஞ்சோடு வச்சு அணைச்சி அந்த தீயிலிருந்து அந்த பொருளை காப்பாற்றி வெளியில் கொண்டு வர்றத அப்துல் கலாம் சார் பார்த்துட்டு ரொம்ப மெய்சிலிர்த்து போயிடுவாங்க. அதெல்லாமே அவருங்க வந்து அந்த அப்துல் கலாம் சார் எழுதின அக்னிச்சிறகுகள் புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படித்தாதான் நம்ம கண்ட்ரிக்காக எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வரும். Rover. It is a 6-wheeled robotic vehicle named as Pragyan, Sanskrit word that means wisdom. இதில் வந்து 6 wheels இருக்கக்கூடிய ரொபாட்டிக் வெஹிக்கிள்ஸ் வந்து வெளியில் வரும். அதுக்கு வந்து ஏன் பிரக்யான்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அதோட அந்த சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு வந்து விஸ்டம்னு அர்த்தம். விஸ்டம் அப்படின்னு சொன்னால் ஞானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அறிவுங்கிறது வேற, புத்திங்கிறது வேற, ஞானம் அப்படிங்கிறது வேற. இப்போ அறிவு அப்படிங்கிற ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் புத்திங்கிற பாத்திரத்துக்குள்ளே அடக்க முடியும். புத்திங்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம ஞானம் அப்படிங்கிறத அடக்க முடியும். அப்போ நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு நல்ல அறிவை கொடு, புத்தியை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறத விட எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னாலே அந்த பெரிய பாத்திரத்துக்குள்ளே புத்தியும் அறிவும் உள்ளே வந்துடும்னு சொல்லுவாங்க. அப்போ நாலேஜ் வேற, அறிவுங்கிறது வேற, புத்திங்கிறது வேற, விஸ்டம்ங்கிறது வேற. Chandrayaan 2 was successfully inserted into the lunar orbit on 20th August 2019. இப்போ 2019 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு இது போய் லேண்ட் ஆகுது. அதாவது ஜூலையில் ட்ராவல் ஆகி ஆகஸ்ட்டில் போய் சேருது. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மிஷன் just 2.1 km above the lunar surface, lander Vikram lost its communication with the ground station on 7th September 2019. இந்த அன்னைக்கு எல்லாருமே, ஏன்னா வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, எல்லா டிவி எதை ஓப்பன் பண்ணாலும் இதுதான் இருந்தது. அன்றைக்கி நைட்டு நிறைய பேர் வந்து விடிய கண்ணு முழிச்சிருந்து இது வந்து எப்படி லேண்ட் ஆகுது, என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஈவன் நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டரே வந்து எல்லா வேலையும் போட்டுட்டு அந்த சயின்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாங்க அந்த மிட் நைட்டில். அப்படி இருக்கும்போது இப்போ இதுதான் எர்த் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மூன், அதோட இது கரெக்டாக ஆர்பிட்டர் அங்கே போய் நின்றுச்சு. இந்த லேண்டர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மூணு உள்ளே வந்துட்டுருக்கு. கரெக்டாக மூணு உள்ளே இறங்குறப்போ 2.1 கிலோமீட்டரில் நம்ம இஸ்ரோவோட கம்யூனிகேஷனை அது இழந்துடுச்சு. ஏன்னு சொன்னால் இது நேராக போய் இறங்காமல் கொஞ்சம் சாஞ்சோ இல்லை குப்புறவோ விழுந்துடுச்சு. அதுதான் ரீசன். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போது in the final stage of mission, just 2.1 km above the lunar surface, lander Vikram lost its communication with the ground station on 7th September 2019. இதை பார்த்த உடனே அந்த இஸ்ரோவோட சேர்மன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்கள பற்றி பின்னால் பார்க்க போகிறோம். அவங்க அப்படியே வந்து நொந்து போய் நிற்கும்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களோட முதுகில் வந்து தட்டி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், கிரிக்கெட்டில் வந்து தோனி இருக்கிறாப்புல அந்த டீம் வந்து தோற்று போகும்போது லீடர் வந்து முன்னாடி நின்று தோல்வியை ஏற்றுக்கிடணும். அந்த டீம் வந்து ஜெயிக்கும்போது நம்ம கிரிக்கெட்டில் தோனி மாதிரி அந்த கப்பை வந்து அந்த டீம் கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து ஒதுங்கி நிற்பாங்க. இது வந்து ஒரு நல்ல லீடருக்கான ஒரு அழகு. பட் த ஆர்பிட்டர் கண்டினியூஸ் இட்ஸ் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி. என்னதான் இந்த லேண்டர் வந்து கம்யூனிகேஷனை இழந்துட்டாலும் ஆர்பிட்டர் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் அப்புறமா வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க வந்து அதை ஃபுல்லாக பார்த்து அந்த லேண்டர் எங்கே இருக்குங்கிற இடத்த கண்டுபிடிச்ச உடனே நாசா வந்து அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி அதோட இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. Know your scientist. Dr. Kailasavadivu Sivan is the chairperson of the Indian Space Research Organization. ISRO-ஓட இவங்க தான் chairman. He was born in Sarakalvilai in Kanyakumari district of Tamil Nadu. இந்த இடத்துல அவங்க பிறந்திருக்காங்க. Sivan graduated with a bachelor degree in aeronautical engineering from Madras Institute of Technology in 1980. அப்போ MIT சென்னையில் படிச்சிருக்காங்க. Then he got his master's degree in aerospace engineering from Indian Institute of Science
Bangalore in 1982 and started working in ISRO. இவங்க IIESல பெங்களூரில் படித்து இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறாங்க. He completed his doctoral degree in aerospace engineering from IIT Indian Institute of Technology Bombay in 2006ல இவங்க தன்னோட டாக்டரலை முடிக்கிறாங்க. He was appointed as chairman of ISRO from 10th January 2018ல ஜாயின் பண்ணுறாங்க. சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. சிவன் இஸ் பாப்புலர்லி known as the rocket man for his significant contribution to the development of cryogenic engines for Indian space program. இவங்க வந்து அந்த cryogenic engines உருவாக்குறதுல இவங்களோட பங்களிப்பு மிக அதிகமாக இருந்ததுனால இவங்க ராக்கெட் மேன் அப்படின்னு சொல்கிறோம். The ability of ISRO to send 104 satellites in a single mission is a great example of his expertise. அவரோட எக்ஸ்பர்டைஸ்க்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரே இதில் வந்து 104 சேட்டலைட்டை வச்சு அனுப்புனதை சொல்கிறாங்க. More to know. The moon is the only natural satellite of the earth. எர்த் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டை பொதுவாக நம்ம மூன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வேறு ஏதாவது நம்ம பேர் வச்சுருக்கலாம், ஆனால் நம்ம மூன் அப்படின்னே சொல்லிட்டோம். அப்போது ஏதாவது ஒரு பிளானட்டை இன்னொன்று ஏதாவது ஒன்று சுற்றி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பொதுவாக வந்து இயற்கையாகவே சுற்றி வந்துச்சுன்னா மூணுன்னும், நம்மளாக அனுப்பி சுற்ற வச்சோன்னு சொன்னால் அதை சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய 8 பிளானட்ஸுக்கும் மூன்ஸ் இருக்குது. ஆனால் எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மூன் தான் இருக்குது. அதுக்கு நம்ம மூன் அப்படின்னே பேர் வச்சுருக்கோம். at a mean distance of about 384,400 km from the earth. எர்த்தில் இருந்து இது இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதோட டயமீட்டர் வந்து 3,474 km இருக்குது. It has no atmosphere of its own. It doesn't have its own light, but it reflects the sunlight. இதுக்கு வந்து அட்மாஸ்பியர் கிடையாது, தானாகவே எரியக்கூடிய சக்தி கிடையாது, வெளிச்சத்தை கொடுக்காது, சன்கிட்ட இருந்து வாங்கி தான் நமக்கு கொடுக்குது. The time period of rotation of the moon about its own axis is equal to the time period of revolution around the earth. That's why we are always seeing its one side of alone. இப்போ இது வந்து எர்த் அப்படின்னு சொன்னால் இங்கே மூன் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த எர்த்தில் உள்ளவங்க மூனோட ஒரு சைடை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதை வந்து கிவ் ரீசனில் உங்ககிட்ட கேட்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான வீடியோ வந்து யூடியூப்ஸில் நிறைய இருக்குது, இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மூனோட ரொட்டேஷன் டைமும் அந்த மூன் வந்து எர்த்தை சுற்றிட்டு வர ரெவல்யூஷன் டைமும் ஈக்குவல். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் டைடல் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மூன் அப்படின்னு சொன்னால் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கும். அதாவது வெயிட்டை வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ இந்த மூன் பக்கத்தில் எர்த்து வந்து பெருசாக இருக்கிறதுனால எர்த்து வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் மூனை வந்து பிடிச்சி இழுக்குது. அப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூனோட கிராவிட்டி வந்து அதோட சென்டர் ஆஃப் மாஸில் இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்குது, சென்டர் பாயிண்ட்டை விட்டு கொஞ்சம் விலகி இருக்குது. அப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு பெண்டுலம் கிளாக்கு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு தோசைமாவு கரண்டி வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி மேலே பிடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த தோசைமாவு கரண்டியை இப்படி நீங்கள் மேலே இந்த பக்கம் நகர்த்தினாலும் அது திரும்ப என்ன பண்ணும், இப்படி வந்து கீழே தான் விழுகும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம், இந்த பவுலில் ஒரு பால் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் மேலே தூக்கி இங்கே வச்சுருந்தாலும் அந்த பால் வந்து திரும்ப இங்கே கீழே வந்து விழுந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பவுலில் பாலை நீங்கள் மேலே நகர்த்தினாலும் அது கீழே வந்து விழுந்துடும். அதே மாதிரி தான் இந்த மூனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டர் ஆஃப் மாஸை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால எர்த்தோட கிராவிட்டி வந்து அதிகமாக இதை பிடிச்சி இழுக்குது. அப்போ இது என்ன பண்ணுன்னு சொன்னால் தன்னோட ஒரு முகத்தை மட்டும்தான் எர்த்துக்கு வந்து காட்ட முடியுது. இது இப்படி நகர்ந்தாலும் அந்த எர்த்தோட கிராவிட்டி வந்து அதை நகர விடாமல் பண்ணுது. இந்த ரீசனை நீங்கள் எழுதலைன்னா கூட இந்த ரீசன் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதாவது அந்த ரொட்டேஷனுக்கான டைமும் ரெவல்யூஷனுக்கான டைமும் ஈக்குவல். அதனால தான் நம்மளால் மூனோட ஒரு சைடை மட்டுமே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்தியாஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல ரிமைனிங் 2 பார்த்தோம். அதில் ஒன்று வந்து மங்கள்யான். அப்போ மங்கள்யானோட ஏன் மங்கள்யான் அனுப்புகிறோம், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக சந்திராயன் 2 பார்த்தோம். அதில் ஆர்பிட்டார்னா என்ன, லேண்டர்னா என்ன, ரோவர்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக ஏன் வந்து எர்த்தில் இருக்கிற நம்ம வந்து
மூணோட ஒரு சைடை மட்டுமே பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நாசாவை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.